ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக வருஷத்தினுடைய முதல் வாரத்தில் உங்களோட கூட இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரடி எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த அப்போஸ்தல அக்கினி ஐக்கியத்திற்காக இங்கே நடந்து கொண்டிருக்கிற எல்லா ஊழியங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் விசேஷமாக ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற ஒரு வார்த்தையை நாம் கேட்டு நம் தேவ சந்நிதியிலே ஜபித்து கடந்து செல்ல போகிறோம். திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 14 அதனுடைய 2. சங்கீதம் 14 அதனுடைய 2. சங்கீதம் 14. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். நமக்கு மட்டுமல்ல வாஞ்சை, நமக்கு மட்டுமல்ல விருப்பம், தேவனுக்கும் நம்மிடத்தில் வாஞ்சையும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில் நம்முடைய சபையிலே நம்மோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிற ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றினால் நமக்கு வேண்டியவைகளை அவர் தானாகவே செய்வார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் உற்சாகமாக கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நாம் செய்துவிட்டால் நம்முடைய தேவைகளை நாம் கேளாமலே அவர் செய்து நமக்காக தருவார். கைகளை அசைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறாரானால் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நம்மை குறித்து, நம்மேல், நம்முடைய சபையை குறித்து கர்த்தருக்கு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணிவிட்டு போய்விட முடியாது. அவ்வளவு தேவனுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. பக்கத்தில் ரெண்டு பேர் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு உங்களை குறித்து எதிர்பார்ப்பு இருக்கிறது. வேகமாக சொல்லுங்களேன். எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகளை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர், வேதம் சொல்லுகிறது, மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கி அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். சும்மா ஆண்டவர் அவனை உருவாக்கவில்லை, ஒரு நோக்கத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு தான் கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்தார். வாட் இஸ் த பர்பஸ்? நம்ம எதற்காக கர்த்தர் சிருஷ்டித்தார்? ஆண்டவர் நம்மை எதற்காக உருவாக்கினார்? இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் அதைத்தான் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 1 அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். In the beginning God created heavens and the earth. கர்த்தர் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 2வது வசனம் படிக்கலாம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆண்டவர் சிருஷ்டித்த வானமும் பூமியும் ஆண்டவர் சிருஷ்டித்திருப்பாரானால் அதில் ஒரு பழுதும் இருப்பதில்லை. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் உற்சாகமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒன்றை உருவாக்கி இருப்பாரானால் நிச்சயமாய் அதிலே ஒழுங்கின்மையும் வராது, வெறுமையும் வராது. ஆனா அதற்கு அடுத்த வசனம் அழகாக சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஆண்டவர் சிருஷ்டித்திருப்பாரானால் எப்படி அதிலே ஒழுங்கின்மையும் வெறுமையும் வந்திருக்க கூடும்? அடுத்தடுத்த வசனத்தில் இருக்கிறபடியினால் ஒரே நாளில் நடந்த சம்பவங்கள் அல்ல. கைவிரித்துறாமேன்னு சொல்லுங்களேன். நம்முடைய பீரோவில் துணி அடுக்கி வைக்கிறோம். ஒரு துணிக்கு மேலே இன்னொரு துணியை அடுக்கி வைக்கிறதுனால எல்லா துணியும் ஒரே நாளில் எடுத்ததுன்னு அர்த்தம் இல்லை. எல்லா துணியும் ஒரு துணிக்கு மேலே அடுக்கி வைத்திருந்தாலும் நமக்கு தெரியும், இது 2010 எடுத்த துணி, இது 2018 எடுத்த. அதுபோல ஒவ்வொரு வசனமும் ஒரு குறிப்பிடப்பட்ட காலகட்டத்தில் எழுதினது. கை உயர்த்துறாமேன்னு சொல்லுங்களேன். அப்போ இந்த 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் இடையில் பல வருஷங்கள், நூற்றாண்டுகள் இடைவெளி இருக்கிறது என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அது பைபிள் ஸ்டடி, நமக்கு அது தேவையில்லை. ஆனால் எப்படி தேவன் சிருஷ்டித்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் போனது? வாசிக்கலாம். ஏசாயா 14 அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 14:12.
அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. அடுத்து வாசிக்கலாம். வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும். கவனிங்கள், 3 காரியம். முதலாவது, வானத்திற்கு ஏறுவேன். வாய் திறந்து சொல்லுங்க, வானத்திற்கு ஏறுவேன். இரண்டாவது, நட்சத்திரங்களுக்கு மேலாக என்னை உயர்த்துவேன். மூன்றாவது, ஆராதனை கூட்டத்தின் சபையை குறித்து எழுதியிருக்கிறது. 3 இடத்தில் அவன் தன்னை உயர்த்துவேன் என்று சொன்னான். ஒன்று, வானத்திற்கு ஏறுவேன். ஆண்டவருடைய ஸ்தானம் வானம். கையசைச்சாமேன்னு சொல்லுங்களேன், கொஞ்சம் உற்சாகமா இருங்களே. வானம் அவருடைய சிங்காசனம். வேகமா சொல்லுங்களேன், வானம் அவருடைய சிங்காசனம். அப்ப வானத்திற்கு ஏறுவேன் என்றால் நீர் இருக்கிற சிங்காசனத்தில் நான் ஏறுவேன். இரண்டாவது, நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். நட்சத்திரங்கள் ஊழியக்காரர்களை குறிக்கிறது. கவனிக்கிறீங்களா? ப்ளீஸ் கொஞ்சம் கவனிங்க. நட்சத்திரங்கள் ஊழியக்காரர்களை குறிக்கிறது. அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்திலே எப்படி இருப்பாங்களா? சத்தமா சொல்லுங்களேன். அப்ப ஊழியக்காரர்கள் நட்சத்திரங்களுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். அடுத்து, ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன், சபையின் நடுவில் வீற்றிருப்பேன்னு சொன்னதுனால ஆண்டவர் அவனை வானத்திலிருந்து கீழே தள்ளிவிட்டார். 17வது வசனம் படிக்கலாம். 17, உலகத்தை உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து. போதும். அப்போ இவன் மேல இருந்து கீழே தள்ளிவிடப்பட்ட போது இவன் வந்து விழுந்த இடம் பூமி, அது வனாந்தரமும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறி போனது. எத்தனை பேருக்கு புரியுது? கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம் ப்ளீஸ். கைகளை உயர்த்தி காட்டுங்க. ஹல்லேலூயா. வானத்திலிருந்து இவன் விழுந்த போது இவன் உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து போட்டான். என கருமையானவர்களே, எந்த இடத்தில் பிசாசுனுடைய ஆளுகை இருக்கிறதோ அங்கே இருக்கக்கூடிய முதல் அடையாளம் ஒழுங்கின்மை. ஒழுங்கின்மை எங்கே காணப்படுகிறதோ அங்கே சாத்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்துவிட்டது என்று தான் அர்த்தம். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா நீங்க? எந்த வீடு ஒழுங்கின்மையா இருக்கிறதோ, எந்த மனுஷனுடைய டிரெஸ் கோட் ஒழுங்கின்மையாய் காணப்படுகிறதோ, எந்த மனுஷனுடைய சரியான ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒழுக்கம் இல்லாத ஜீவிதம் காணப்படுகிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில் சாத்தானுடைய ஆதிக்கங்கள் இருக்கிறது என்று அர்த்தம். வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, யாருடைய வாழ்க்கையில வெறுமைகள் காணப்படுகிறதோ, pathetic life, சாப்பிட எல்லாம் இருக்கும், நல்ல உடுக்க துணி இருக்கும், ஆனா ஒரு வெறுமையை உணர்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே சாத்தானுடைய ஆதிக்கங்கள் இருக்கிறது என்று அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சிருஷ்டித்து அழகுள்ளதாக படைத்த பூமியை சாத்தான் ஒழுங்கின்மையும் வெறுங்கின்மையுமாய் மாற்றினான். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒழுங்கின்மையாய் மாற்றிவிட்டாய் என்பதற்காக, நீ வெறுமையாய் மாற்றிவிட்டதற்காக என்பதற்காக நான் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்ப்பதில்லை, அதன் மேல் நான் அசைவாட போகிறேன். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவை உயர்த்துவோம். ஆமென். கூட்டத்தினுடைய முதல் ராத்திரி தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், எந்தெந்த குடும்பத்தை அவன் வனாந்தரமாக்கி வெறுமையாக்கி ஒழுங்கின்மையாக்கி வைத்திருக்கிறானோ அதை இனிமேலும் அவர் பார்த்து கொண்டு சகித்துக் கொண்டிருப்பதில்லை, அதன் மேல் அவர் அசைவாட போகிறார். இந்த செஷன் ரொம்ப முக்கியம். கைகளை தட்டி வேடிக்கை பார்க்காம சில நிமிஷம் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ஏ கள்ள சாத்தானே, இனிமேலும் ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். அவர் சபையின் நடுவிலே உலாவும்படி வரப்போகிறார். தேவனுடைய ஸ்தானத்தை எடுக்க நினைத்த சத்துருவை கீழே வெட்டி தள்ள போகிறார். நட்சத்திரங்களுக்கு மேலே ஏறுவேன். ஓ, ஆராதனை கூட்டத்தின் நடுவிலே சிங்காசனத்தை அமைப்பேன். எல்லா அனுபவங்களும் மாறட்டும். சில நிமிஷம் ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க. அர்த்தபால ரகதியா உடமனா ரகத நகடகசி ஃப்ரீயா ஒரு ஃப்ளோ உண்டாகட்டும். ஃப்ரீயா ஒரு ஃப்ளோ. இந்த முன்னாடி இருக்கிற பிள்ளைங்கள்ல இருந்து பின்னாடி வரைக்கும் ஒரு ஃப்ளோ உண்டாகட்டும். ஆர்த்தா ரகா ஸ்வியா ராகோமோ ஸ்விகரபாகா ரியாந்த ரபாடதல ரகுடபா உடி ரகுடபா ரகுடபௌடி லஹடரக தரகோ ரிகமனதா. வெறுமையும் ஒழுங்கின்மையான இடத்திலே அவர் அசைவாட ஆரம்பிக்கட்டே. ஆண்டவர் சொல்லுகிறார், இனியும் நான் வேடிக்கை பார்ப்பது இல்லை.
இனியும் இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது? இனிமேலும் நான் வேடிக்கை பார்க்கிறவராய் அல்ல, கர்த்தர் அசைவாட போகிறார். நீங்க இத சும்மா கேட்க கூடாது பாருங்க. Oh, I can see the Holy Spirit is descending in a mighty way. ஸ்மனாதியந்தர பௌடியாதனா. நீ ஒவ்வொரு தடவையும் நான் சிருஷ்டித்து உண்டாக்கினவைகளை இடிப்பேன். நீ ஒவ்வொரு தடவையும் நான் பார்த்து பார்த்து உண்டாக்குகிறவைகளை ஒழுங்கின்மையாக்குவாய், வெறுமைப்படுத்துவாய். நான் இனிமேலும் பார்த்து கொண்டு இருப்பதில்லை. அவர் தன்னுடைய வலது கரத்தின் புயத்தினால் ஜெயமாய் ஏறி வரப்போகிறார், ஏறி வரப்போகிறார். ஹர்தரபடா உடரபலகட துரபடதலா. கவனிங்க, ஆண்டவருடைய முதல் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? என்னுடைய ஆவியானவர் உங்கள் மத்தியிலே நிலை கொண்டிருக்கணும். My spirit, என்னுடைய ஆவியானவர் உங்கள் மத்தியிலே அசைவாடணும். என்னுடைய ஆவியானவர் இந்த சபை மேல அசைவாடணும். அதுதான் என் எதிர்பார்ப்பு. என் எதிர்பார்ப்பு எல்லாம் இவங்க குடும்பத்துல டிவி இருக்கோ, ஃப்ரிட்ஜ் இருக்கோ இல்லையா, என் ஆவியானவர் இவங்க வீட்டுல அசைவாடணும். இவங்க பிள்ளைங்க வாழ்க்கையில அசைவாடணும். இவங்க பிசினஸ்ல அசைவாடணும். இவங்க தொழில அசைவாடணும். இவங்க டிரான்ஸ்போர்ட்ல அசைவாடணும். வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. சிலரை பிலிப்புவை எடுத்துக்கொண்டது போல சிலரை கர்த்தர் எடுத்துக்கொண்டு போகிற ராத்திரியா இருக்குமானால் கைகளை தட்டி கைகளை தட்டுங்க. ரபா தரா துடபனா ரிபல் கனா வைடபனா. சிலர் மேல அவர் அசைவாட விரும்புகிறார். I want to over. நான் இவங்க மேல அசைவாட விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, எந்த இடத்துல அவர் அசைவாடுகிறாரோ அந்த இடத்துல ஒழுக்கம் வரும். நான் ரட்சிக்கப்பட்டு என் மேல ஆவியானவர் அசைவாட தொடங்கின போது முதலாவது எனக்குள்ள வந்த மாற்றம் டிசிப்ளின். ஒழுக்கம் இல்லாதவன் எடுத்த துணியை மடிக்க மாட்டேன், சாப்பிட்ட பிளேட்டை ஒதுக்கி வைக்க மாட்டேன். irresponsible ஃபெல்லோவா இருந்த என் வாழ்க்கையில ஒருவர் அசைவாட தொடங்கின போது முதல்ல வந்தது அந்நிய பாஷை அல்ல, ஒழுக்கம். ஒழுக்கம். வஸ்திரத்துல ஒரு ஒழுக்கம், நம்ம பேசுறதுல ஒரு ஒழுக்கம் வரும், நம்முடைய ஹேர் கட்டிங்ல ஒரு ஒழுக்கம் வரும், என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல ஒரு ஒழுக்கம் வரும். அவர் அசைவாடுறாருங்கிறது உண்மைன்னா அதுதான் அடையாளம். வேதம் சொல்லுகிறது, அவர் ஜலத்தின் மேல் அசைவாட தொடங்கினார். அசைவாட எப்போ இவர் அசைவாடுவார்னு தேவன் காத்து கொண்டிருந்தது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. 2வது வசனத்துல இவர் அசைவாட தொடங்கின உடனே இவர் சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது, ஆகாய விரிவு உண்டாக கடவுது, வெட்டாந்தரை சமுத்திரத்தை வெவ்வேறாக பிரிக்கிற கடகடகடன்னு சொல்ற மாதிரி தெரியுது. புரியல உங்களுக்கு? இந்த டீச்சரு எக்ஸாம் நடக்கும்போது வெளியில போன உடனே விட்டு எடுப்பான் பாருங்களேன். சிலர் போன உடனே சிலர் வேலை செய்ய தொடங்குவாங்க. கைவிடுத்துறாமன்னு சொல்லுங்க. இவர் எப்ப அசைவாடுவாரு? இவர் எப்ப அசைவாடுவாரு? நான் எப்ப பேசலான்னு இவர் காத்திருந்தது மாதிரி அவர் அசைவாட தொடங்கின உடனே இவர் சொல்றாரு, let there be a light, let there be a firmament, I separate all the empty land and the ocean. அசைவாடுகிற இடத்துல என்ன பேசினாலும் ஜீவன் உண்டாகும். கை தட்டணும் நீங்க. அசைவாடுகிற இடத்துல தூத்துக்குடிய ரட்சியும் சொல்ல ரட்சித்துருவார். அசைவாடுகிற இடத்துல ஹீல் ஆயிரும். அசைவாடுகிற இடத்துல கட்டப்படுவாயாக, நான் கட்டப்படும். பவுல் சொன்னார், குறி சொல்லுகிற ஆவியை பார்த்து இந்த ஸ்திரீயை விட்டு புறப்பட்டு போ. அடுத்த செகண்ட் கைகளை தட்டணும். அசைவாடுகிற இடத்துல என்ன பேசினாலும் ஜீவன். இன்னைக்கு கவனிங்க, நான் எவ்வளோ பெரிய பேச்சாளராக இருக்கலாம்,
ஆனா இவர் அசைவாடலைன்னா என் பேச்சு குப்பை. இவர் அசைவாடணுங்க. இவர் அசைவாடுற இடத்துல எந்த பால் போட்டாலும் கோல் விடும். இவர் அசைவாடணும். இவர்தான் ஐகான். கை உயர்த்துகளே. எந்த குடும்பத்தில் அவர் அசைவாடுறாரோ அவங்க கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன். கோரேஸ் என் மெய்ப்பன், அவன் ஒன்றை பார்த்து கட்டப்படுவாயாக என்று சொன்னால் அது கட்டப்படும். 2020 அப்போஸ்தலிக் ஃபயர் ஃபெல்லோஷிப் உடைய டிக்ளரேஷன்ஸ், கன்ஃபெஷன்ஸ் எல்லாம் ஜீவன் உண்டாக போகிறது. 2019 உருவாக்க முடியாததை எல்லாம் 2020 உருவாக்க போகிறோம். நீங்க கண்ணை திறந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. கைகளை தட்டி ஆவியில நிறைந்து நீங்க பாட்டு பாட தெரியாத நபராவே இருக்கலாம். ஆனா அசைவாடுகிற இடத்துல நீ காடு தெரியாம பாடினாலும் அதுல அபிஷேகம் வெளிப்படும். எனக்கு சரியா பேச வராது. அசைவாடுகிற இடத்துல நீ தத்தன்னு பேசினாலும் அதுல அனாயிண்டிங். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே ஒரு தலைமுறையை ரட்சிக்க முடியுமானால் அதற்கு பின்பதாக பிரசங்கம் அல்ல, ஆராதனை அல்ல, அதற்கு பின்பதாக ஸ்டுடியோ மாஸ்டர் மைக் அல்ல. ஒருவர் அசைவாடணும். ஒருவர் நல்ல கைகளை தட்ட அந்த பின்னாடி வேடிக்கை பார்க்காம ரூபிலி ஹஷ கரபௌடியம் தரபடா. ப்ளீஸ். முதல் எதிர்பார்ப்பு என் பிள்ளைகள் மேல இவர் அசைவாடணும். எல்லாரும் கை உயர்த்தி சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அவர் அசைவாடாம காரியத்தை செய்து பழகிட்டோம்னா திரும்பவும் அவருடைய அசைவாடுதல் இல்லாம காரியத்தை செய்து பழக ஆரம்பிச்சிடுவோம். ப்ளீஸ், இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். பக்கத்துல பா சொல்லுங்க. ஒரு தடவை அவருடைய அசைவாடுதல் இல்லாம நீங்க செயல்பட தொடங்கிட்டீங்கன்னா திரும்பவும் அவருடைய அசைவாடுதல் இல்லாம பேசுவோம், பைபிள் படிப்போம், பாடுவோம், பிரசங்கம் பண்ணுவோம், தீர்க்க தரிசனமும் சொல்லுவோம். எங்க அம்மா ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. எங்க அம்மாவுக்கு ஆபீஸ் ஒர்க் நல்லா தெரியும். ஷார்ட் ஹேண்ட் படிச்சிருக்காங்க. சோ ஸ்கில் எனக்கு தெரிஞ்சு. ஆனா எங்க அம்மாவுக்கு இது வரைக்கும் அண்ணே ஏடிஎம்ல போய் ஏடிஎம்ல பணம் எடுக்க தெரியாது. நான் என் தம்பி கிண்டல் பண்ணுவோம், இந்த டீச்சர் என்ன பாடம் எடுக்கிறீங்க, ஏடிஎம்ல போய் பணம் எடுக்க தெரியாத டீச்சர்னு கிண்டல் பண்ணுவோம் எங்க மம்மியை. அப்ப எங்க மம்மி எனக்கு என் தம்பிக்கு சொன்ன விஷயம் எங்களை ஆச்சரியப்படுத்துச்சு. எடுக்க தெரியாம இல்ல, செக்யூரிட்டிட்ட போனா 2 செகண்ட்ல சொல்லி தந்துருவான். ஆனா நான் எடுத்து பழகல. புரியல பாருங்க. நான் எடுத்து பழகல. நான் எடுத்து பழகிட்டேன்னா உங்க அப்பாவை நான் சார்ந்து கொள்ள மாட்டேன். என் இஷ்டத்துக்கு நான் போக ஆரம்பிச்சிருவேன். அதனால இன்னைக்கு வரைக்கும் நான் பழகல. நம்ம சபையோட ஆண்டவர் சொல்றாரு, பழக வேண்டாம். அவர் இல்லாம பாட்டு பாட கொயர்ல வர வேண்டாம். அவர் இல்லாம மைக்கு கையில் எடுக்க வேண்டாம். அவர் இல்லாம ஒரு விசுவாசி ஜெபிக்க முழங்கால் படியிட வேண்டாம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? வேண்டாம். அவர் இல்லாத ஆராதனை வேண்டாம். அவர் இல்லாத பிரசங்கம் வேண்டாம். சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. அவர் இல்லாத 1 மணி நேரம் ஜெபம் வேண்டாம். அவர் இல்லாத சங்கிலி ஜெபம் வேண்டாம். அவர் இல்லாத கிராம ஊழியம் வேண்டாம். நீங்களே சொல்லுங்க. ஒரு தடவை அவர் இல்லாம காரியத்தை செய்து பழகிட்டோம்னா திரும்ப அவர் இல்லாமலேயே காரியத்தை செய்து பழகிடுவோம். ஒரு நிமிஷம் வலது கரங்களை உயர்த்தி கண்களை மூடுங்களேன். இது ஒரு பிரசங்கம் அல்ல. கண்களை மூடுங்க ப்ளீஸ். எத்தனை பேர் அவர் இல்லாம வாழ பழகிட்டீங்க தெரியுமா? எத்தனை பேர் அவர் இல்லாம பைபிள் படிக்க பழகிட்டீங்க தெரியுமா? எத்தனை பேர் அவர் இல்லாம சபைக்கு வந்துட்டு போக பழகிட்டீங்க? தயவு செய்து you are in a great danger. ஆபத்தான நிலைமையில இருக்கிறீங்க. அவர் இல்லாம ஆராதிச்சு பழகாதீங்க ப்ளீஸ். ரகுட பகட ரகடதனா ரிகட கதரபடதனா. கொஞ்சம் கதறுங்கப்பா.
உங்க சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லட்டும், இல்லைன்னா எங்களை அனுப்பாதீங்க. சொல்லுங்க, எங்களை அனுப்பாதீங்க. நீங்க அசைவாடினா நாங்க பாடுவோம், நீங்க அசைவாடினா நாங்க ஜெபிப்போம், நீங்க அசைவாடினா நான் எல்லாவற்றுக்கும் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். என்ன அசைவாடுகிற இடத்துல என்ன பேசினாலும் அதை உருவாக்கக்கூடிய வல்லமாய் கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில மறுபடி கர்த்தர் சிலர் மேல அசைவாட விரும்புகிறார். சில நிமிஷம் இண்டிவிஜுவலா சபையில அசைவாடுறாரா, இல்ல ஓ வாழ்க்கையில அசைவாடுறாரா? உங்களால ஃபீல் பண்ண முடியுதா? உங்களால ஃபீல் பண்ண முடியுதா? உங்களால ஃபீல் பண்ண முடியுதா? தங்கச்சி, பிரதர், அம்மா, ஐயா, உங்களால ஃபீல் பண்ண முடியுதா? உங்க மேல அவர் அசைவாடுறத ஃபீல் பண்ண முடியுதா? ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பேசினாலும் நான் அதை ப்ராஸ்பர் பண்ணுவேன். நாம ஒண்ணு இல்லைங்க, ஆனா நம்ம மேல ஒருத்தர் அசைவாடுறாரு பாருங்களேன். நல்ல தண்ணியை சூடு பண்ணிட்டு அரிசியை போட்டோம்னா வெந்துரும். நல்லா அவர் அசைவாடணும். இந்த வருஷம் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு வேற ஒண்ணும் இல்லை. என் சபையில நான் அசைவாடிக்கிட்டே இருக்கணும், என் சபையில அசைவாடிக்கிட்டே இருக்கணும், அசைவாடிக்கிட்டே இருக்கணும். யார் ஒரு விசுவாசி வந்து சுகம் உண்டாகட்டும் சொன்ன சுகம் உண்டாகணும். அப்படிப்பட்ட ஒரு கைகளை தட்டடுவே. பண்டிகைக்கு மரியாளும் யோசேப்பு இயேசுவோடு போனாங்க. இயேசுவோட போயிட்டு திரும்ப வரும்போது அவர் பிரயாண கூட்டத்தில் இருப்பார் என்று நினைச்சு வந்துட்டாங்க. இங்க வந்து தேடுனா இயேசு இல்லை, இயேசு இல்லை, இயேசு இல்லை, இயேசு இல்லைன்னு உடனே இவங்க மறுபடியும் 3 நாள் கழித்து தான் அவரை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் இயேசு மரியாளோடு யோசேப்போடு வரல? யார் அவரோடு அதிகம் பேசுகிறார்களோ அவர்களோடு அதிக நேரம் இருப்பார். I repeat this word. யார் அவரோடு அதிக நேரம் பேசுகிறார்களோ. நம்ம எல்லாம் டூர் போயிருப்போம். மானாவரியா இடம் இருக்கும் பாருங்க. ஒரு சீட்ல 4-5 பேர் சேர்த்து இறுக்கி பிடிச்சு உட்கார்ந்துருப்பான். அந்த டூரு கூட்டிட்டு போற டீச்சர் சொன்னாங்க, இங்க இவ்வளவு இடம் கிடக்குது, அங்க போய் உட்கார்ந்துருக்கேன். அங்க ஒருத்தன் மட்டும் அந்த 3 பேர் உட்கார்ற சீட்ல ஒருத்தன் மட்டும் அமைதியா உட்கார்ந்துருப்பான். ஏன் அந்த சீட்டுக்கு யாரும் போலன்னா அவன் யார்கிட்டையும் பேச மாட்டான். அவனுக்கு ஜோக் அடிக்க தெரியாது, அவனுக்கு இயற்கையை ரசிக்க தெரியாது, அவனுக்கு கான்வர்சேட் பண்ண தெரியாது. யார் நம்மோட அதிகம் பேசுகிறார்களோ அவர்களோடு தான் நம்ம அதிக நேரம் இருக்க விரும்புவோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவனா விட மாட்டேன்னு சொல்லி அனுப்பின ஆவியானவர் எப்படி நம்மளை திக்கற்றவனை விட்டுட்டு போவார்? போகமாட்டார். ஆனா அவர் ஏன் போகிறார் அப்படின்னா, நாம் அவர்கிட்ட பேசுறது இல்லை. நாம் அவர்கிட்ட பேசினா சில நேரம் பாருங்க, நல்ல பேசுறவங்க கூட பேசிட்டே இருந்தா டைம் போறதே தெரியாது. ப்ளீஸ் கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணுங்களேன். நல்ல பேசுறவங்க கூட பேசிக்கிட்டே இருந்தா டைம் போறதே தெரியாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லுவாங்க, ஐயோ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா, உங்ககிட்ட பேசினா நேரம் போறதே தெரியும். அப்படி ஒரு நாட்கள் நம்ம சபைக்கு வரப்போகிறது. கவனிங்க, பொழுது விடுகிறது, நாம் போகட்டும்னு ஒருத்தர் பெர்மிஷன் கேட்டிருப்பாருன்னா இவன் எவ்வளவு பேசியிருப்பான் அவர்கிட்ட. பொழுது விடுகிறது, நாம் போகட்டும், லீவ் மீன்னு சொல்றான்னா இவன் பேசிக்கிட்டே இருந்திருக்கிறான்னு அர்த்தம். கொஞ்சம் வேடிக்கை பார்க்காம கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. என்ன விட்டு நான் போறேன்னு ஒரு கர்த்தருடைய தூதனானவர் சொல்ல முடியுமானா? இவன் கீப் ஆன் டாக்கிங். நீங்க சொல்லுங்க, இனி என் நேசரை விட மாட்டேன். காடுகள்ல போய் அவரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன், இனி அவரை விட மாட்டேன். ஓ ரபா ஷரபா ரகதனா. அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில பேசுங்க. நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் உங்களை விட்டு போக மாட்டார், உங்களை விட்டு போக மாட்டார். manifest glory. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தர் தான் ஆவியானவர். உங்க கூட ஒரு நபர் வருகிறது போல நீங்க உணர போறீங்க. கைகளை தட்டுங்க, வாய்களை திறந்து. நல்ல கவனிங்க, ஒரு நபர் கூட வருகிறது போல வருவார். நீங்க பைபிள் வச்சிருக்கலாம்,
நீங்க சபையில மெம்பரா இருக்கலாம், ஆனா உங்க மேல அசைவாடுனாதான் பேசுற எந்த வார்த்தையும் ஜீவனாய் மாறும். ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, அவர் இல்லாம நான் எதையும் செய்து பழக மாட்டேன். தீர்மானம் எடுங்க, தீர்மானம் எடுங்க. நீங்க இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை, நீங்க இல்லைன்னா எங்க ஊழியம் ஒன்றும் இல்லை. நீங்க அசைவாடுனாதான் ஏதாவது நடக்கும்பா. எங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கணுமா, நாங்க கொடுக்கிற கைப்பிரதியை வாங்கிட்டு ஒருத்தர் ரட்சிக்கப்படணுமா, கிராம ஊழியத்தில் அற்புத அடையாளங்கள் நடக்கணுமா, முதல்ல அவர் அசைவாடட்டும், அசைவாடட்டும். இப்ப தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் அசைவாட விரும்புகிறார், என் மேல அசைவாட விரும்புகிறார். விரும்புகிற எத்தனை பேர் இப்ப கை தட்டியதை பெற்றுக் கொள்ள போறீங்க? தனிப்பட்ட இப்ப பேசுங்க. இப்ப நீங்க இனி என்ன பேசினாலும் ஜீவன் ஜீவன் ஷராபா கோனாரபா ஷட்டரபா. அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷை. ரிபல்லா குடா தரபா தரகடா ரகுடா தரபடனா. அசைவாடுகிற இடத்துல நீ everything is possible, everything is possible. அசைவாடுகிற இடத்துல நீ என்ன பேசினாலும் உன் வார்த்தைக்கு மதிப்பு. ஓ ராமா சந்தா ரபல்லா கடதனபா. யோசேப்பு மரியாள், யோசேப்பு மரியாள் இயேசுவோட நேரம் செலவழிக்கல, இயேசுவோடு உட்காரல. அதனால எருசலேம்ல அவர்கிட்ட ஒரு கூட்டம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர் பேசிக்கிட்டு இருந்தவங்கள்ட்ட அவர் பேசிட்டு இருந்தார். நம்ம மாதிரி இல்ல ஆண்டவர். நம்ம எப்படி தெரியுமா, நம்ம கிட்ட யாரு பேசாட்டாலும் நாம போய் பேசுவோம். பரிசுத்த ஆவியானவர் அப்படி இல்லை, அவர்கிட்ட பேசினாதான் அவர் பேசுவார். திரும்ப சொல்றேன், நாம எப்படி தெரியுமா, ஒரு ஆள் நம்ம கிட்ட பேசலனாலும் நம்ம வழியே போய் பேசுவோம். நம்ம 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 அப்பா இல்ல, நம்ம அம்மா இல்ல, நம்ம பிள்ளைங்க இல்ல, நம்ம தம்பி இல்லைன்னு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அப்படி இல்லை, அவர் தாழ்மை உள்ளவர் தான். ஆனாலும் அவர்கிட்ட யார் பேசுறாங்களோ அம்மா அப்பாவையே விட்டுருவார். அப்படியே உட்கார்ந்துக்கோங்க, அம்மா அப்பாவே விட்டுருவாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து அம்மா அப்பாவே விட்டார் சொல்லுங்க, அம்மா அப்பாவே விட்டார். நீங்களும் நானே மாத்திரம் எப்போதும் அவரை விடாம உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. நான் சொல்றேன், உண்மையில சொல்றேன், உங்க கூட ஒரு நபர் வருகிறது போல நீங்க உணர முடியும். ஆண்டவருடைய முதல் எதிர்பார்ப்பு, கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என் மேல அசைவாடணும். ஒரு இடத்துல ஜெபம் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி அவருடைய அசைவாடுதல் வந்துட்டான்னு பாருங்க. அப்புறம் pray a simple prayer, அற்புதம் நடக்கும். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. pray a simple prayer. கரம் பிடித்து அப்படின்னு பாண்டா கூட கர்த்தருடைய கரம் உங்களை பிடிக்கும். ஏன்னா அசைவாடுகிற இடத்துல தான் இது பாசிபிள். நல்ல கை தட்டி வாய் திறந்து, என் மேல அவர் அசைவாடணும், நான் தீர்மானம் பண்ணிட்டேன், அவர் இல்லாம இனி எதையும் செய்து பழக மாட்டேன். அதனாலதான் பழைய ஏற்பாட்டிலேயே தீர்மானம் பண்ணிட்டாங்க, மேகம் எழும்புனா நாங்க போறோம், இல்லைன்னா நாங்க போக மாட்டோம். ஆண்டவர் அசைவாடணும். அசைவாடுகிற இடத்துல எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே, கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. உங்க வார்த்தைக்கு ஏன் மரியாதை இல்லை? உங்க வார்த்தையை மதிக்க மாட்டேங்கிறாங்க 4 பேர். நீங்க என்ன பேசினாலும் உதாசீனப்படுத்திட்டு ஏன் போறாங்க? நீங்க என்ன செய்தாலும் உங்களுக்கு ஏன் ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குதுன்னா உங்க மேல அவர் என்ன செய்யல? அசைவாடல. அசைவாடுகிற இடத்துல தான் எல்லாம் பாசிபிள். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் 6 நாட்களும் 6 காரியங்களை சிருஷ்டித்தார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். முதல் நாளிலே வெளிச்சத்தை சிருஷ்டித்தார், 2வது நாளிலே ஆகாய விரிவை உண்டாக்கினார், 3ஆம் நாளிலே வெட்டாந்தரையும் சமுத்திரத்தையும் வெவ்வேறாக பிரித்தார், கொடி செடி மரங்களை உண்டாக்கினார், 4வது நாள் சூரியன் சந்திர நட்சத்திரங்களை உண்டாக்கினார், 5வது நாளிலே கடலிலே வாழுகிற ஜீவ ஜந்துக்களையும் பறவைகளையும் உண்டாக்கினார், 6வது நாளிலே நம்மையும் மிருகத்தையும் சேர்த்து உண்டாக்கினார். கைவிட்டு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, சேர்த்து உண்டாக்கினார். 6 நாட்களும் தான் சிருஷ்டித்தவைகளை எல்லாம் பார்த்து தேவன் சொன்னார், நல்லது என்று கண்டார். கைவிட்டு ஆமென் சொல்லுங்களேன். வாய் திறந்து சொல்லுங்க, நல்லது. வாய் திறந்து சொல்லுங்க, நல்லது என்று கண்டார். வேகமா சொல்லுங்க, நல்லது என்று கண்டார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம். வேகமாய் ஆதியாகமம்
இரண்டாம் அதிகாரம். வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அடுத்து தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், தேவன் ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். 6 நாளை பார்த்து நல்லது நல்லதுன்னு சொன்னார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நல்லது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஜெபிக்க தெரியுமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க சமைக்க தெரியுமா? பாட்டு பாட தெரியுமா? நல்லது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பிரசங்கம் பண்ண தெரியுமா? நல்லது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நல்லது. நல்ல வீடு கட்டி இருக்கீங்களா? நல்லது. நீங்க என்ன செய்தாலும் ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு எஃபெக்ட் வராது. கைவிடுத்து ஆமென் சொல்லுங்களேன். இந்த சின்ன வயசுல எங்க வீட்டில் அந்த ரெடிமேடு சீரியல் செட் வந்துச்சு பாருங்களேன். சீரியல் அது வந்த புதுசுல 45 ரூபாய்க்கு அந்த சீரியலை வாங்கி எங்க வீட்டு குரோட்டன்ஸ்ல போட்டுட்டு நானும் என் தம்பியும் துள்ளிக்கிட்டே இருப்போம். ஏன்னா லைட்டு போட்டோமா எங்க வீட்டில். ஆனா உலகத்துக்கே லைட்டு போட்டவர் சிம்பிளா சொல்லிட்டார், நல்லா ரொம்ப அவரு அதை பெருசுப்படுத்தவே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். நாம சின்னதா ஒண்ணு செய்துட்டோம்னா பெருசா பேசுவோம். அவர் 6 நாளும் சிருஷ்டித்தவைகள் மிக பெரியவைகள். கொஞ்சம் கொஞ்சம் கையசைச்சு ஆமென் சொல்லுங்களேன். ஆனா அதை பார்த்துட்டே சொன்னாரு நல்லது. வாய் திறந்து சொல்லுங்க நல்லது, நல்லாரு அப்படின்னு சொல்ற நல்லது நல்லது. ஆனா 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்தபடியினால் அந்த நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். 2வது ஆண்டவர் சபையினிடத்தில் எதிர்பார்க்கிற 2வது விஷயம், நாம் கர்த்தரிலே ஓய்ந்திருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். கைத்தட்டி Rest in God. கர்த்தரிலே ஓய்ந்திருக்கணும். கர்த்தரிலே ஓய்ந்திருக்கணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நாம என்ன செய்தாலும் அதை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை நல்லா இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். நான் இதெல்லாம் செய்திருக்கேன், எப்படி இருக்கு ஆண்டவரேன்னு கேளுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா நீங்க ஒரு நாள் நீங்க என்ன வேணாலும் செய்து பாருங்க, ஒற்றை வார்த்தை தான் சொல்லுவார், நல்லா இருக்கு. ஆனா அழுது புலம்பி தேவ சமூகத்துல முட்டி மோதி அழுது ஜெபம் பண்ணுங்க, அந்த நாளை அவர் ஆசீர்வதித்ததை பரிசுத்தமாக்குவார். கை தட்டி ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு இதை உணர முடியுது? நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, உங்க கிரியைகளுக்கு அவர் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் நல்லாயிரு. எனக்கிட்ட ஆண்டவர் அப்படித்தான் பேசுவார். நீ என்ன ஊழியம் செய்தாலும் நல்லா இருக்கு. ரெஸ்டே இல்லாம ஊழியம் செய்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒரு ரியாக்ஷனே இருக்காது. நல்லாரு நல்லாரு. ஆனா எப்பவாவது ஒரு நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம அவர் சமூகத்தில் விழுந்துட்டு அப்பா அழுதுகிட்டே இருந்தோம்னா அந்த நாளை ஆசீர்வதிப்பாராம், அதை பரிசுத்தமாக்குவாராம். உங்களுக்கு இது பிடிக்காதுல்ல? பிடிக்கும்னு சொல்றவங்க ஒரு நிமிஷம் கை உயர்த்துங்களே. நமக்கு எது பிடிக்காம செய்கிறோமோ அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நிமிஷம் கை உயர்த்துங்களேன். கொஞ்சம் தலையெல்லாம் திருப்பாம நல்ல கை உயர்த்தி சொல்லுங்க, நான் எப்பெல்லாம் தேவ சந்நிதியில ஓய்ந்திருக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் 2 காரியம் நடக்கும். ஒன்னு என்ன ஆசீர்வதிப்பார், இன்னொன்னு என்ன பரிசுத்தமாக்குவார். let me tell you, நான் எப்பொழுதெல்லாம் தேவ சந்நிதியில போய் ஓய்ந்திருக்கிறேனோ ஆசீர்வாதம் வாங்காம வந்த நாட்களே இல்லை. கை தட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த எதிர்பார்ப்ப தங்கச்சி கொஞ்சம் ஜெபத்தோட கை தட்டி ஜெபிக்கணும். ஏங்க நம்ம ஆண்டவர் ஈசாக்கு கிடையாதுங்க. ஏசா கேட்ட உடனே என்கிட்ட வேற ஆசீர்வாதம் இல்ல, எல்லாத்தையும் அவங்கிட்ட கொடுத்துட்டேன். இல்ல, ஒரு நாளைக்கு 10 தடவை போனாலும் 10 தடவையும் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவரிடத்திலே திரளான கிருபைகள். கைகளை தட்டி வாய்களை திறந்து எங்க திமிங்கலத்துக்கு சாப்பாடு கொடுக்கிற அளவுக்கு அவர்கிட்ட ஃபேக்டரி உண்டு. சும்மா இருக்கீங்க பாருங்களேன். கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய ஆண்டவர் ஈசாக்க போல அல்ல. கொஞ்சம் வாய் திறந்து ஜெபிங்களே. ஆண்டவரே, நான் இந்த வருஷம் அதிக நேரம் உங்க சமூகத்தில் ஓய்ந்திருப்பேன். வாய் திறந்து சொல்லுங்க, அதிக நேரம் உங்க சமூகத்தில் ஓய்ந்திருப்பேன், வேதம் வாசிக்கும்படி ஓய்ந்திருப்பேன், ஜெபிக்கும்படி ஓய்ந்திருப்பேன், உங்க பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் உங்களுக்கு தைரியமா சொல்ல முடியும், ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் ஏதோ ஒரு உபவாச ஜெபம் அல்ல.
நான் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் ஏதோ ஒரு மீட்டிங் அல்ல, தேவ சமூகம். ப்ளீஸ், நான் உங்களுக்கு சொல்றது வழங்கிக்கணும் ப்ளீஸ். நம்ம எத்தனை ஊழியத்துக்கு போகலாம், எத்தனை பிரசங்கம் கேட்கலாம், ஆனா என்ன ஆசீர்வதிக்கிற இடம் தேவ சமூகம். நான் உண்மையை சொல்றேன், முதலாவது நீங்க தேவ சமூகத்துக்கு போயிட்டீங்கனாலே அவருடைய மனதில் வர்ற முதல் விஷயம் இவங்களை ஆசீர்வதிக்கணும். I want to bless him. நான் என் மகளை ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளையை ஆசீர்வதிக்கணும். இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளோட நான் சொல்றேன், உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய இடம் தேவ சமூகம் மாத்திரம்தான். சபை கூடி வருதல் நமக்கு தேவை, ஊழியங்கள் நமக்கு தேவை, ஆனா என்ன ஆசீர்வதிக்கக்கூடிய இடம் தேவ சமூகம். ஏன் நிறைய பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கல தெரியுமா? நீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு வரவே இல்லை. நீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தா உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து ஒரு முக்கியமான வேலை செய்யறாரு, உங்களை பரிசுத்தமாக்குவார். ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு தெரியாதுங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஓய்ந்திருந்தா என்ன கிடைக்கும்னு தெரியாது. ஆனா அவர் சமூகத்தில் ஓய்ந்திருந்தா என்ன ஆசீர்வதிப்பார்னு தெரிஞ்ச பிறகு எத்தனை பேர் ஓய்ந்திருக்க? தெரியாதவர்கள் அத்தனை மணி நேரம் 40 நாட்கள் புசியாமல் குடியாமல் ஒருவன் சீனாய் மலையில் காத்திருக்க முடியுமானால், நான் தேவனுடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் இருந்தாலும் அது வீணாய் போவதில்லை என்று தெரிந்த சத்தியம் எத்தனை பேர் ஓய்ந்திருக்க தொடங்க போறீங்க? இரண்டாவது, நம்மளை என்ன செய்யறாரா சொல்லுங்க, வாய் திறந்து, பரிசுத்தமாக்குகிறார். நான் ஒன்னு சொல்றேன் பாருங்களேன். ஜெபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு தப்பு செய்வோம் பாருங்க. ஜெபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி போன்ல மெசேஜ் எல்லாம் அனுப்புவோம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு, ஜெபத்துக்கு வந்துட்டு போன பிறகு அதே தப்பை திரும்ப செய்யும் போது கொஞ்சம் பயமா இருக்கும். நான் சொல்றது கண்டிப்பா உங்களுக்கு விளங்கும். ஜெபத்துக்கு வர்றது முன்னாடி சொல்லுவாங்க, போயிட்டு வந்து ஒன்ன வச்சுக்கிறேன். ஆனா ஜெபத்துக்கு வந்துட்டு போன பிறகு வேண்டாம், ஜெபத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன், சண்டை போட மாட்டேன், அறியாம சொல்றோம். ஆனா ஜெபத்துக்கு வந்த போது ஒண்ணு நடந்திருக்கு, உங்களை பரிசுத்தமாக்கிட்டா. அதனாலதான் உங்களால செய்ததையே திரும்ப செய்யும் போது ஒரு நடுக்கம் வருகிறது. அப்ப எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் என்னை அவர் பரிசுத்தமாக்குகிறார். கொஞ்சம் கை தட்டி வாய் திறந்து. ஆனா இதெல்லாம் நம்மள அறியாம நடக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் நம்மள ஆனா அறிந்த பிறகு இன்னும் அதிகமா செய்யணும். நான் சொல்றேன், அதிகமா தப்பு செய்த நாட்கள் எப்போன்னு என் வாழ்க்கை குறித்து நான் ஆராய்ந்து பார்த்தால் தேவ சமூகத்தில் இல்லாத நாட்களா இருக்கும். தேவ சமூகத்தில் இருக்கிற நாட்கள் என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பரிசுத்தமாக தான் இருக்கும். தேவ சமூகத்தில் இருந்த நாட்கள் என் பார்வை பரிசுத்தமா இருக்கும், என் நடக்க பரிசுத்தமா இருக்கும். நான் என்றைக்கெல்லாம் அவர் சமூகத்தில் இல்லாமல் போகிறேனோ அந்த நாளுக்கு கேரண்டி இல்லை, அந்த நாளுக்கு கேரண்டி இல்லை. நம்ம சபை எத்தனை பேர் தீர்மானம் எடுப்பீங்க? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, அவர் சமூகத்தில் நான் ஓய்ந்திருந்தா 2 காரியம் சாலிடா நடக்கும். உங்களை ஆசீர்வதிப்பார், அட் த சேம் டைம் ஏதோ ஒரு எல்லையில பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பார். கை தட்டி எல்லாவில நிறைந்து ஸ்தோத்திரம். சரி, நாம அவர் சமூகத்தில் ஓய்ந்திருக்கணும். ரைட், வாசிக்கலாம். லேவியராகமம் 26:34 வேகமாய். நீங்கள் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும்போது தேசமானது பாழாய் கிடக்கிற நாளெல்லாம் தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். அப்பொழுது தேசம் ஓய்வடைந்து தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, தேசம். கொஞ்சம் உற்சாகமா சொல்லுங்களேன், தேசம் தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தருக்குள்ள ஓய்ந்திருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பட்டணத்தை ஓய்ந்திருக்க விடக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க ஓய்ந்திருக்கணும், ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டணம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிராமம் இந்த வருஷம் ஓய்ந்திருக்க விடக்கூடாது. இந்த லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. என் வார்த்தைக்கு என் கற்பனைக்கு கீழ்ப்படியாம போகும்போது உங்களுக்கு நான் தருகிற சாபம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கி சொல்றாரு, உங்க தேசம் ஓய்வடைந்து தன் ஓய்வு நாட்களை மனரம்யமாய் அனுபவிக்கும். நாம ஓய்ந்திருக்கணும். கொஞ்சம் ஜெபத்தோட கேளுங்களேன் சிஸ்டர்.
இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவங்களை அனுபவிக்கும்படி நான் எதெல்லாம் கொடுத்தேனோ இவங்க அதுக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. ஒரு தாளந்த வாங்கினவன் அந்த ஒரு தாளந்த வாங்கி என்ன செய்தான? ரெஸ்ட் கொடுத்தான். நான் ஓய்ந்திருக்கணும். ஆனா அதே நேரத்தில் ஏன் தாளந்துகளுக்கு ஓய்வு இருக்கக்கூடாது? 2020 நம்முடைய ஊழியங்கள் ஒன்றுக்கும் ஓய்விராதபடி நீங்க இதை சும்மா கேட்க கூடாது. கைகளை தட்டி ஒவ்வொரு கிராமத்துக்கும் ரெஸ்ட் இல்ல, எல்லா லீவுகளையும் கேன்சல் பண்ணுகிறோம். கை தட்டுங்க, கை தட்டு. ப்ரொஜெக்டர் பார்க்காதீங்க, கை தட்டுங்க. கண்களை மூடி. எல்லா லீவுகள் முடிகிறது. 2020 லீவ் முடிகிறது. சும்மா கை தட்டாதீங்க, நல்ல ஆவியில நிரம்புங்க. ஓய்வு நாட்கள் முடிகிறது. அந்நிய பாஷையில பேசுங்க, ஆவியில நிரம்ப தொடங்குங்க. உன் தேசம் இனி ஓய்ந்திருப்பதில்லை. உன் குடும்பத்தில் ஓய்ந்திருந்த நாட்கள் முடிவுக்கு வருகிறது. ஓய்வு நாட்கள், ஓய்வு நாட்கள், ஓய்வு முடியாதே, முடியாதே. நம்ம சபையை நம்ப முடியுமா? Can God trust you? என் மகனுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தா என் மகன் அதை வச்சுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டான், புதைச்சி வச்சுட்டு இருக்க மாட்டான். பட்டணத்துக்குள்ள எடுத்துட்டு வீசணும். கைகளை தட்டணும், கைகளை தட்டணும். அப்படி ஒரு தலைமுறை எழுபதே அவர்களை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம். உன் ஓய்வு நாட்கள் முடிகிறது, முடிகிறது, முடிகிறது. பாடல்களுக்கு இனி ஓய்வில்லை. வாயில புறப்பட்ட ரட்சணிய பாடல்களை கூவி அறிவிக்கிற நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டுங்க. Receive this prophecy. சிலர் மேல அக்கினி, அக்கினி. விடமாட்டார், விடமாட்டார். நீ திரும்பினாலும் இனி ரெஸ்ட் இல்ல. ஒரு அக்கினி பந்தத்தோடு 300 நரிகள் மேல சிம்சோன் தீப்பந்தத்தை கட்டி அனுப்பினது போல் ஒரு மிஷனரி யாத்திரை புறப்படுகிறது. கற்றுக்கொள்ளுங்க. Receive that anointing. Receive it. Receive it. Fire. Shakata. Fire. Fire. In the name of Jesus. கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. சிலர் மேல impartations நடக்கிறது, நடக்கிறது. Holy Ghost. Tarabakonia, Riandalaba, Huda Rabalagadana, Riandala, Artarabadana, Ragudaba, Rikadadara, Artala Rabashia. இனி ஓய்வு நாள் இல்லை, இனி ஓய்வு நாள் இல்லை. நீ ஓய்வு நாளிலும் பிரசங்கிப்பாய். ஓய்வு நாளில ஆற்றங்கரையில் நீ பிரசங்கிப்பாய். ஜனங்கள் கூடுகிற இடத்துல நீ பிரசங்கிப்பாய். ராமா ஷபாரகசியந்தனா அர்த்தபாலரகதியா. ஆண்டவர் சொல்றார், நமக்கு கொடுக்கப்பட்ட தேசம், நமக்கு கொடுக்கப்பட்ட பட்டணம், தூத்துக்குடி பட்டணம் சொல்லிக்கிட்டு இருக்கு, ஐ ஆம் டேக்கிங் ரெஸ்ட். என் ஓய்வு நாட்களை ரம்மியமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இதை யாருக்கிட்ட ஒப்பு கொடுத்தாரோ அந்த எஜமான் சரியில்லை, அந்த எஜமான் வேலை கொடுக்கல. உங்களுக்கு புரியலையா? வேலை கொடுக்கல. ஒரு நல்ல எஜமானனுக்கு அழகு என்ன தெரியுமா? வேலைக்காரனுக்கு வேலை வாங்கணும். மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு நாட்கள்ல கணக்கு கொடுக்கணும். நான் தெளிவா உணர்ந்து சொல்றேன். ஆண்டவர் சொல்லுவாரு, என் பிள்ளைகளுக்குடைய அபிஷேகம், உங்க அபிஷேகம் இனி சொல்ல போகுது, என் எஜமான் எனக்கு ரெஸ்டே கொடுக்கல. உங்க அந்நிய பாஷை சொல்ல போகுது, என் எஜமான் உன் தாளந்துகள் எல்லாம் பிரயோஜனப்பட போகுது. உன்னை போரடிப்பதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள ஷபரா
சில குடும்பங்களில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்களுக்கு ஓய்வு முடிகிறது. வெறுமையா கிடந்த நிலங்களுக்கு ஓய்வு வருகிறது. தூத்துக்குடி பட்டணத்தில் ஏக்கர் கணக்கில் கிடக்கக்கூடிய நிலங்கள் ஓய்ந்திருந்த காலகட்டம் முடிகிறது. ஏய் நிலமே, உன்னை சந்திக்க வருகிறோம். we are coming. கைகளை தட்டி சொல்லுங்க, நாங்கள் உன்னை, உன் ஓய்வு நாட்கள் முடிந்தது, காலி நிலங்கள் முடிவுக்கு வருகிறது. எல்லா இடத்திலும் சபை சகமா பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ரீமானா சூடானா, சில சகோதரிகள் மேல ஆவியானவர் பலமாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓராபா ஷாடாராபா உராபாதானா. காலி நிலங்கள் எல்லாம் வேலை செய்யப்படுவதற்கு ஆயத்தமாகிறது, தோண்டப்பட போகிறது. புதுச நிலத்துக்கு ரஸ்ட் முடிந்தது. கைகளை தட்டணும், கைகளை தட்டணும். ரிசீவ் இட், ரிசீவ் இட். ஒரு தையல் மிஷினுக்கு வேலை வரட்டும், ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்க்கு வேலை வரட்டும். ஹூடா ரபாலா கதா ரபாடா ரகு டபாதரா ரிகா டதா ரபாடா உரபாதாலா. there is a fire. பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி புறப்படுகிறது. உணர்றவங்க பெற்றுக்கொள்ளுங்க, உணர்றவங்க பெற்றுக்கொள்ள. 13 வருஷம் ஓய்ந்திருந்த சகோதரா, இனி நீ ஓய்ந்திருப்பதில்லை. கைகளை தட்டி 13 வருஷம் ஓய்வு முடிவுக்கு வருகிறது. அது ஓஞ்சிருக்குன்னா ஏன் தப்பு? எனக்கு தந்த நிலம் ஓஞ்சிருக்குன்னா ஏன் தப்பு? உங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசன அபிஷேகம் ஓய்ந்திருக்குமானால் அது உங்கள் தவறு. ஓய விடாதீங்க. நான் ஓய்ந்திருக்கணும். இனி நம்முடையவைகளுக்கு ஓய்வில்லை. எனக்கு தரல, எனக்கு கொடுக்கல, என்ன ஆண்டவர் நேசிக்கல, இந்த பேச்செல்லாம் நிறுத்துங்க. கொடுத்ததுக்கு என்ன வேலை கொடுத்தீங்க நீங்க? ஆண்டவர் கேட்கிறாரு, கொடுத்ததுக்கு என்ன வேலை கொடுத்தீங்க? கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஆண்டவர் பத்தியே தெரியாது, ரீபாபா இவ்வளவுதான் தெரியும். அதை வச்சு எஃப்எம்பிவி பிரேயர் நடத்தினேன். கொடுத்ததை வச்சு விநியோகம் செய்ய பழகிறவனுக்கு புதைக்கப்பட்டதும் கொடுக்கப்படும். அதனாலதான் ஆமோஸ் 4:6 வாசிக்க வேண்டாம், அதுல ஒரு சாபம் கொடுக்கிறார் ஆண்டவர். உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு நான் ஓய்வை கட்டளையிட்டேன். அது ஒரு சாபம். நம்ம பல்லு ஓஞ்சிருக்க கூடாது, நம்ம நாவுகள் ஓஞ்சிருக்க கூடாது, இந்த கால்கள் ஓஞ்சிருக்க கூடாது. தீவிரமாய் புறப்பட வேண்டிய நாட்கள். உங்க லீவ் முடிஞ்சதுன்னு கர்த்தர் சொல்லும் போது எத்தனை பேர் கைகளை தட்டி அதை ஏற்றுக்கொள்? லீவ் முடிந்தது. சின்ன வெளிப்பாடோ பெரிய வெளிப்பாடோ, பெரிய செய்தியோ சின்ன செய்தியோ, பி ஃபெய்த்ஃபுல் டு காட். தந்துட்டாருன்னா அதை தூக்கிட்டு ஓடுவேங்க. சிலர் சொல்லுவாங்க, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. ரெஸ்ட் எடுக்கலாம், ரெஸ்ட் தருவார் ஆண்டவர், ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இது ஓடக்கூடிய காலம், இது ஓடக்கூடிய காலம். அப்ப ஆண்டவர் அதை பார்க்கிறார். இவங்கிட்ட ஒண்ணு கொடுத்தா இவன் அதை கரெக்டா ப்ரோமோட் பண்றான், இவன் கரெக்டா ப்ரோமோட் பண்றான். 10 பேர் இருந்தாலும் ப்ரோமோட் பண்றான், 1000 பேர் இருந்தாலும் ப்ரோமோட் பண்றான். அப்ப இவனை நம்பி கொடுக்கலாம், ஏன்னா இவன் தான் அதுக்கு ரெஸ்ட் கொடுக்க மாட்டான். சிலரை நம்பி கொடுத்தாரு, அவங்க தோண்டி புதைச்சு வச்சிருக்கிறாங்க. டயலாக் வேற, விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரும். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவேன்னு சொல்லுவாங்க. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க, வேகமா கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. 3வது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:1 வேகமாய். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். கவனிச்சு கேளுங்க ப்ளீஸ், வாய் திறந்து சொல்லுங்க. அறிந்தான் சொல்லுங்களேன், அறிந்தான். வேகமா சொல்லுங்களேன், அறிந்தான். ஏடம் நியூ ஈவ். ஒரு மனுஷன் ஒருவரோடு வாழுவது வேற, ஒரு மனுஷன் ஒருவரை அறிந்து கொள்வது வேற. கை உயர்த்தி சொல்லுங்க, அறிந்து கொண்டான். வாய் திறந்து சொல்லுங்களேன், அறிந்து கொண்டான்.
எங்க என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், ஞானேஷ உங்களுக்கு தெரியும். ஆனா என் தாயார் என்னை அறிந்திருக்கிறார்கள். இப்ப எத்தனை பேருக்கு புரியுது? கை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். இங்க இருக்கிற எல்லாரையும் நமக்கு தெரியும், ஆனா யாரையும் யாரும் அறிந்து கொள்ளவில்லை. அதான் பிரச்சனை. பக்கத்தில் பாச அறிந்து கொள்ளாதான் பிரச்சனை. பக்கத்தில் பாச அறிந்து கொள்ளணும். 2020 பரஸ்பரம் எல்லாரும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளணும். சத்தமா சொன்னா நல்லா இருக்குமே. எல்லாரும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? என் பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ன தெரியும்? ஜீசஸ் தெரியுமா? தெரியுமே. ஸ்கூல்ல போய் சர்வே எடுத்து பாருங்க. கழிஞ்ச நாட்கள்ல உலகம் முழுவதும் ஒரு சர்வே எடுத்தாங்களா எல்லா ஸ்கூல் காலேஜஸ்ல. அந்த சர்வேல கிடைச்ச ரிப்போர்ட் 97.9% எல்லா மதத்தினருக்கும் இயேசுவை தான் பிடிக்கும்னு டிக் பண்ணியிருக்காங்க. கவனிங்க, அது பிரச்சனை, பெரிய விஷயம் இல்லை. இயேசுவை எல்லாருக்கும் பிடிக்கும், குடிகாரனுக்கும் பிடிக்கும், சிலுவை போட்டுட்டு தான் குடிப்பான். ஆனா இயேசுவை அறிந்து கொள்ளணும். knowing God. ஒரு பாஸ்டர் என்கிட்ட அன்னைக்கு சொல்றாரு, என் 2 பிள்ளைங்களும் தங்கம் பிரதர். ஏன் பாஸ்டர் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா அவர் சொல்றாரு, என் மூத்த பொண்ணு என்கிட்ட எதுவும் வாங்கி கேட்க மாட்டா. என் 2வது பையன் அதை மீறி கேட்டான்னா என் பொண்ணு அவனுக்கு சொல்லுவா, அப்பா கஷ்டப்படுறாரு, அப்பாட்ட எதுவும் கேட்காத. அப்ப இந்த பிள்ளைகள் தகப்பனை அறிந்து கொள்ள வாழவில்லை. தகப்பனோடு தகப்பனை தெரிந்து கொள்ளவில்லை. தகப்பனை அறிந்தவர்கள். தகப்பனுடைய கஷ்டம், தகப்பனுடைய நஷ்டம், தகப்பனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது. வாழுகிறவர்களுக்குள்ள கண்டிப்பா பிரச்சனை வரும், ஆனால் அறிந்து கொண்டவர்களுக்குள்ள சண்டையே வராது. நல்ல கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் தாவீது எழுதுகிறார், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று. பின்னாடி நான் சொல்றது கேக்குதா? சொல்லுங்க. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று வாசிக்கலாம் வேகமா. பிலிப்பியர் 3:10. பிலிப்பியர் 3:10. பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும், நல்ல கவனிங்க, நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு. போதும். பவுல் சொல்லுகிறார், இயேசுவை மட்டும் நான் அறிந்து கொண்டா போதாது, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இப்படி சொல்லிட்டு சொல்றாரு, அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ள ஒப்பாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரடைய வேண்டும் என்பதற்கு, தகுதி அடையப்படுவதற்கு லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக. அப்போ இப்ப எதுக்காக பவுல் லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டாரு, குப்பையுமாக எண்ணினார்னா, வரங்கள் பெறதுக்கு அல்ல, அவரை அறிவதற்கு. இப்ப கவனிங்க, ஒருவரை அறிந்து கொள்ள வேண்டும்னா அவரோட நேரம் செலவழிக்கணும். ஒருவரை அறியணும்னா பார்த்து பிரைஸ் எல்லாம் சொல்லிட்டு போனா அறிய முடியாது. எங்க அம்மா என் கூட 32 வருஷம் எங்க அம்மா கூட நான் இருந்திருக்கிறேன், எங்க அப்பா எங்க அம்மா கூட. அதனால அவங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு என்ன கலர் பிடிக்கும், என்ன சாப்பாடு பிடிக்கும், அவனுக்கு குளிர் பிடிக்குமா சூடு பிடிக்குமா, எல்லாம் என் பேரண்ட்ஸ் அறிந்திருக்கிறார்கள். அப்ப அவரை அறிந்து கொள்ள வேண்டுமானா we should pay a price, விலை கொடுக்கணும். ஒரு நிமிஷம் கை உயர்த்துங்களே. இன்னைக்கு சபையோட ஆண்டவர் கேட்கிறார், சபை என்னை அறிந்து கொள்ளவில்லை. ஒரு நிமிஷம் கை உயர்த்துங்களே, வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உண்மை அறிந்து கொள்ள விரும்புகிறோம். கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், உண்மை அறிந்து கொள்ள விரும்பும். கொஞ்சம் நமக்கு நம்ம சும்மா வெங்கலத்தில் சத்தம் போடுறது அல்லங்க விஷயம், சத்தியத்தை அறிஞ்சு ஆராதிக்க போறோம். கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க, உண்மை அறிய வேண்டும். சொல்லுங்க, உண்மை அறிய வேண்டும். இப்ப கவனிங்க, ஆண்டவரை அறியணும்னு விரும்பினவரு சும்மாலாம் இல்ல, அவரை போல 39 அடிக்கு ஒண்ணு குறையாம வாங்கினார். புரியல உங்களுக்கு? அவர் அறிந்து கொண்டேன்னு சொல்றவன் பேசுறவன் இல்ல, அவர் பட்ட பாடுகளோடு நடக்கிறவன். ஒரு தடவை he stoned to death, அவனை மரணத்துக்கு ஏதுவா கல்லெறிஞ்சு போட்டாங்களாம். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் தொடச்சு போட்டுட்டு எழும்பி போனான்னு இருக்கு.
கவனிங்க, அவரை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் அவர் நடந்த வழியிலே தானும் நடப்பார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். இப்ப கவனிங்க, உங்க இந்த நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒரு ஆளை குறித்து நான் அறிந்து கொண்டதை விட இந்த சர்ச்சில் இருக்கிறவங்களே அறிந்திருக்கணும். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அவர்களை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். உங்களை குறித்து ஒருத்தர் இப்படி சொன்னார்னு சொன்னாலும் நீங்க சொல்லணும், இல்ல ஐ நோ ஹிம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமாங்க? ஒருத்தரை பத்தி இந்த அக்காவை பத்தி இப்படி சொன்னாங்கன்னு சொன்னா நீங்க சொல்லணும், அவங்களை நான் அறிந்திருக்கிறேன், அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லணும். அப்பந்தான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். கை தட்டணும். கவனிங்க, இப்படி அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அறிந்து கொண்ட பவுல் சொல்லுகிறார், என்னுடைய உருமாலைகள் கச்சைகள் போட்டா பிசாசுகள் கீழ்ப்படிந்து தான் தீரணும். அவரை அறிந்து கொண்டவனுக்குத்தான் ரெசரக்ஷனுடைய க்ளோரி. கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. சில குடும்ப பிரச்சனைகள் நடக்கும்போது சிலர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, என்னை பற்றி அவங்களுக்கு தெரியாது, என்னை குறித்து அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அதுபோல் ஆண்டவர் சொல்லணும், என்னை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் AFFக்கு போங்கன்னு சொல்லணும், இந்த விசுவாசிகள்கிட்ட போங்கன்னு சொல்லணும். அவர்கள் என்னை குறித்து நல்ல கைகளை தட்டி வாங்கி தர. ஹல்லேலூயா. இந்த பொறுமையா பேசுறதுக்கு காரணம், ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நான் அவர் அறிந்து கொள்ள எத்தனை பேர் விரும்புறீங்க? பைபிளே திறக்காம பேசுறோம் அப்படின்னா எங்கேயோ சின்ன வேலையாவது கொடுத்துருப்போம்ல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வசனத்தை பார்க்காம சொல்றோம் அப்படின்னா எங்கேயோ ஒரு சின்ன வேலை கொடுத்துருக்கோம் தானே. ஏன் கை உயர்த்த மாட்டேங்கிறீங்க? விலை கொடுக்கணுங்க. விலை கொடுத்தாதான் அவர் அறிந்து கொள்ள முடியும். இஃப் யூ வாண்ட் டு நோ ஹிம், கிவ் ஹிம் எ பிரைஸ். கையாசை தாண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். வேகமா எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். ஓசியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். ஓசியா 3:1. பின்பு கர்த்தர் அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவரான, ப்ளீஸ் இந்த இடத்தை திரும்ப சொல்லுவோம். இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு, திரும்ப சொல்லுங்க, கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக. வாசிக்கலாம். நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும். கவனிங்க, ஓசியா என்கிற தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கோ அண்ட் மேரி எ ப்ராஸ்டிடியூட். தமிழ்ல நேசித்துக் கொள்ள எழுதி இருக்கு, இங்கிலீஷ்ல கோ அண்ட் மேரி ஹர். ஒரு விபச்சாரிய போய், கவனிக்கிறீங்களா, கல்யாணம் பண்ண. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு இஸ்ரவேல் புத்திரன் யாரை திருமணம் பண்ண வேண்டும் என்று பிரமாணம் இருக்கிறது. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். யார் யாரை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு பிரமாணம் இருக்கிறது. இப்படியெல்லாம் பிரமாணம் இருக்கையில் என்ன மாத்திரம் நீ போய் ஒரு வேசிய கல்யாணம் பண்ணுன்னு சொல்றீரே, எப்படின்னு ஓசியாவுக்கு தோணி இருக்குமா? தோணாதா? சரி, உங்களுக்கு தோணாது, ஏன்னா உங்களை சொல்லலையே. அவருக்கு தோணும், கண்டிப்பா அவருக்கு தோணுங்க. கவனிங்க, கடைசி நேரம், முக்கியமான நேரம், கவனிங்க ப்ளீஸ். அவருக்கு தோணி இருக்கும். என்ன போய் ஒரு விபச்சாரிய கல்யாணம் பண்ண சொல்றீங்களே, கண்டிப்பா தோணி இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு குடிக்கிற பையனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா, கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிய வருது அந்த பையன் குடிப்பான்னு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுப்போமா? உங்கள்கிட்ட தான் கேட்கிறேங்க. தெரிஞ்சே சொல்றாரு, go and marry a prostitute. கவனிங்க, ஓசியாவும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு விபச்சாரிய போய் சந்திச்சு அவளுக்கிட்ட போய் 15 வெள்ளி காசை கையில கொடுத்து, இனி நீ விபச்சாரம் பண்ணாத, உனக்காக நான் காத்திருப்பேன், நீ எனக்காக. இதை கேட்கும் போதே
உங்களுக்கு தோணலையா? எவ்வளவு வலிக்கும்ல? ஒரு விபச்சாரிய போய் பார்த்து சொல்றான், கவனிங்க, கண்டதையும் பேசுவோம், செய்தி கேட்கும் போது வெக்க வந்துடும். கவனிங்க, $15 காசு கொடுக்கிறான். He pay her. இவனும் காசு தான் கொடுக்கிறான். ஆமென் சொல்லுங்களே. இவனும் காசு தான் கொடுக்கிறான். காசு கொடுத்து சொல்றான், நீ எனக்காக காத்துரு, நான் உனக்காக. இப்ப அவனுக்கு தோணி இருக்கும்ல, என்ன ஏன் ஆண்டவர் இப்படி நடத்தினார்னு. கண்டிப்பா தோணி இருக்கும், என்ன ஏன் ஆண்டவர் இப்படி நடத்தினாரு. மற்றவெல்லாம் நல்லா நல்லா நடக்கும்போது என்ன போய் இப்படி ஒரு வாழ்க்கையில அனுப்பிட்டாரு அவனுக்கு தோணி இருக்கும். கண்டிப்பா தோணி இருக்கும். இப்போ ஆண்டவர் அவனை தட்டி சொல்லியிருப்பாரு, வலிக்குதான்னு கேட்டிருப்பார். கை உயர்த்துங்க பார்க்கலாம். என்ன கேட்டிருப்பாரு? கொஞ்சம் பேசுங்க, சொல்லுங்க. கஷ்டமா இருக்கா? விபச்சாரிய கல்யாணம் பண்ணுன்னு சொன்ன கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு, எனக்கும் இப்படித்தானே வலிச்சிருக்கும். புரியல உங்களுக்கு? திரும்ப சொல்றேன், புரியும், கண்டிப்பா புரியும். ஆண்டவர் சொன்னா புரியும். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப சொல்லியிருப்பாரு, எனக்கும் இப்படித்தானே வலிச்சிருக்கும் சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு, இப்படித்தானே ஒவ்வொரு தடவை என்னை விட்டு நீங்கள் பின்வாங்கி போய், சோரம் போய், விபச்சார மார்க்கமாய் போய், அந்நிய தேவர்களை வழிபட்டு அந்நிய ஆராதனை செய்யும் போது திரும்ப திரும்ப வந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணும் போது எனக்கு இப்படித்தானே வலிச்சிருக்கும். உங்க கைத்தட்டுக்காக நான் சொல்லல. ஏன் ஆண்டவர் ஓசியாவை இந்த பாதையில நடத்தினார்னா, உன்னை பழி வாங்குவதற்கல்ல, உன்னை தண்டிப்பதற்கல்ல. உனக்கு ஏன் வலி தெரியணும். பின்னாடி கேக்குதா? பின்னாடி கேக்குதா? கேக்குதான்னு கேட்டா நீங்க இப்படிதான் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்களா? சில நேரம் நாம கேட்கிறோம், என்னை ஏன் இந்த பாதையில நடத்துகிறீ? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஏன் வலி தெரியணும்னா அந்த பாதையில நீ நடக்கணும். சில ஒரு உதாரணம் சொல்றேன், புரியும். ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் போகும்போது தானே ஒரு தம்பி பைக் ஓட்டுறான், நான் பின்னாடி உட்கார்ந்துருக்கேன், டைம் ஆயிடுச்சு. நான் சொல்றேன், வேகமா ஓட்டு, பல்சர் 220 வச்சுட்டு உருட்டுறியே, வேகமா ஓட்டு அப்படின்னு திட்டுறேன் அவனை. கொஞ்சம் தூரம் தள்ளி போன வண்டியை நிறுத்திட்டான். நிறுத்திட்டு இறங்கி ஸ்டாண்டு போட்டுட்டு சொன்னா, நீங்க ஓட்டுங்க அப்படின்னு சொன்னான். நான் வண்டி எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்றேன், ஸ்டார்ட் பண்ணவே முடியல. மறுபடி ஸ்டார்ட் பண்ணிட்டு கியரை போடுறேன், கடகடான சவுண்ட் வருது. வண்டி 20க்கு மேல போகல, உதறுது. அப்புறம் பின்னாடி இருந்துட்டு தோளை தட்டிட்டு சொன்னா, இப்ப தெரியுதான். ஆண்டவருடைய பலி அவனுக்கு தெரியப்படுத்துவதற்காக அவன் அந்த பாதையில நடத்தினார். இந்த ராத்திரி சிலரோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீங்க நடந்து போகிற இந்த பாதை உங்களை பழி வாங்கக்கூடிய பாதை அல்ல, உங்களுக்கு அவர் தம்முடைய வலியை தெரியப்படுத்துகிற பாதை. ஒரு நிமிஷம் வலது கரங்களை உயர்த்துகளே. என்னை அறிந்திருக்கிறவனுக்கு என் வலி தெரியும். ஒரு நிமிஷம் கை உயர்த்தி எல்லாரும் ஜெபிக்கலாம். இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற பாதை, இந்த சபை கடந்து போகிற பாதை, ஆண்டவர் சொல்லுகிற உன்னை அவமானப்படுத்துவதற்கல்ல, என் வலியை காண்பிப்பதற்கு. ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து பாருங்களேன், கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க, டைம் இல்லை. உங்களை யாராவது புறம்பாக்கி தள்ளும் போது உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா? கொஞ்சம் பேசுங்க. உங்களை யாராவது ரிஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வலிக்கும் தானே? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு இப்படித்தானே வலிச்சிருக்கும். உங்க தலையில கொட்டுனா உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா? ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு இப்படித்தானே வலிச்சிருக்கும். அப்போ உனக்கு வலிக்கும், எனக்கு வலிக்காதா? நீ ஒரு விபச்சாரிய கல்யாணம் பண்ணு சொல்லும் போது உனக்கு குத்துது இல்ல,
உனக்கு கஷ்டமா இருக்குதுல்ல? அப்ப நான் உங்களை நேசிச்சல்ல, பாவமே செய்யாதனா, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ண, பாவனா என்னன்னே தெரியாது, ஆனா பாவிகளா இருக்கையில் உங்களுக்காக என் ஜீவனை கொடுத்தேனே, அப்ப எனக்கு எப்படி வலிச்சிருக்கும்? மற்ற தீர்க்கதரிசிகளுக்கு வரங்கள் கொடுத்தார், மற்ற தீர்க்கதரிசிகளுக்கு அபிஷேகம் கொடுத்தார், மற்ற தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்பாடு கொடுத்தார். ஆனால் ஓசியாவுக்கு மாத்திரம் தன் வலியை கொடுத்தார். இந்த சபை வரங்கள் பெற்ற சபை அல்ல, வலியை பெற்ற சபை. கை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க, கை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. சுடா ரபல கடத ரப ரகுட பதர பதர. நான் ஆண்டவர்ட்ட பல நேரம் அழுதுருக்கேன். Still I crying. இன்னைக்கு சாயங்காலம் கூட அழுது. ஏன் ஆண்டவர் என்ன இந்த பாதையில நடத்துகிறீர்? ஆண்டவர் சொல்ற, அதனாலதான் அந்த வலியோட நீ பேசுற. இந்த வலி உனக்கு தெரியலன்னா நீ இப்படி பேச முடியாது. நீ ஒரு பைபிள் டீச்சர் ஆயிருவ, நீ பிரசங்கியாரா மாறிடுவ. வலி இருக்கிறதுனால தாங்க ஊழியம் செய்ய முடியுது. ஒரு நிமிஷம் கை உயர்த்தி கண்ண மூடுங்களே. உங்களை இந்த பாதையில நடத்துவதற்கு காரணம் உங்களை பழி வாங்குவதற்கல்ல, இந்த வலி தெரியணும். கொஞ்சம் வாய் தரங்களே, கொஞ்சம் வாய் தரங்களே. ஆண்டவருக்கு இப்படித்தானே வலிச்சிருக்கும். உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் கீழ்ப்படியாம போகும்போது உங்களுக்கு எவ்வளவு வலிக்கும்? அப்ப சொல்றாரு, இப்படித்தானே எனக்கு வலிக்கும். நீ எனக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது எனக்கும் இதே வலி. 2020 இந்த வலியோட ஊழியம் செய்ய போகிறோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு இந்த வலியை ரியாலிட்டியோட ஊழியம் செய்ய ஒரு தலைமுறையை இந்த பாதையில நடக்காதவன் இத பேச முடியாது. இந்த பாதையில நடக்காதவனால பேச முடியாது. பிரசங்கத்தை கண்டுபிடிச்சிடலாம், ஆராதனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், ஒருத்தனுடைய ஜெபத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இவன் வாயில பேசுறானா நடந்து பேசுறானா? அனுபவிச்சு பேசுகிறவர்கள் வலியோடு பேசுவார்கள். ஒரு நிமிஷம் கை உயர்த்துங்களே. இந்த வலியை தரதுக்கு தான் என்ன இந்த பாதையில நடத்துனீங்கன்னா தேங்க்யூன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? சத்தமே வரலையே. இந்த வலியை தெரிய பண்ணுவதற்கு, ஆண்டவர் மேல உள்ள அன்பை தெரிய பண்ணுவதற்கு தான் இந்த பாதை. ஒரே ஒரு வசனம் படிச்சிருக்க, நாம் ஜெபிப்போம். யாத்ராகமம் 23:9 சேர்ந்து படிப்போம். யாத்ராகமம் 23:9. அந்நியனை ஒடுக்காயாக, எகிப்து தேசத்தில் அந்நியராயிருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அந்நியனை ஒடுக்காயாக. சத்தமா, அந்நியனை ஒடுக்காயாக. எகிப்து தேசத்தில் அந்நியனாயிருந்த நீங்கள். கடைசி வார்த்தை என்னது? ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளணும்னா you should walk through this way. கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுங்க. ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளணுமா, நீங்க அந்த பாதையில நடந்திருக்கணும். சராம்பூர் பைபிள் காலேஜ் டிகிரி அதுக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல, எஸ்ஏபிசி செட் ஆகுமான்னு தெரியல. ஆனா அந்த பாதையில நடந்தவன் அதை அறிந்திருக்கிறான். அதனாலதான் பைபிள் காலேஜ் படிக்கக்கூடாதுன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணல. ஆனால் பைபிள் காலேஜ் படித்தவங்களை விட பிராக்டிக்கல்ல நடந்தவனுடைய எஃபெக்ட் அதிகம். கை தட்டணும், கை தட்டணும். டாக்டர் ரெவரண்ட விட இதனுடைய நடந்தவன் பேசட்டும். கை தட்டுங்க பார்க்க. எகிப்துல நடந்தவன் பேசட்டும். கவனிங்க, சொல்லி முடிச்சுறேன். தங்கச்சி கவனிமா. இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட இதை எப்ப சொல்றாருன்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல வந்த பிறகு சொல்றார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு வந்த பிறகு சொல்றாரு, அந்நியனை ஒடுக்காதீங்க, அந்நியனை வேதனைப்படுத்தாதீங்க சொல்லிட்டு சொல்றாரு, நீங்களும் எகிப்து தேசத்துல அந்நியரா இருந்தீங்களே,
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ இவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் அடிச்ச மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஓஹோ, அப்போ எகிப்துல நாங்க நடந்து வந்தது வெறுமனே தண்டனைக்காக மாத்திரமல்ல, இனி ஒரு கூட்டத்தினுடைய இருதயத்தை அறிந்து கொள்வதற்கு எங்களை இந்த எத்தனை பேர் சொல்ல போறீங்க? 2019 நம்ம சபையை நடத்தி வந்ததற்கு காரணம் 2020 இப்படிப்பட்டவர்களை நாம் விடுவிக்க போகிறோம். கைகளை தட்டி வாய்களை விடாதீங்க, விடாதீங்க, விடாதீங்க. கொஞ்சம் சோர்ந்து போகாம கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து, இந்த எகிப்திலே நீ கடந்து வந்தது உன்னை அவமானப்படுத்துவதற்கல்ல, ஏனென்றா நடந்தவனுக்கு தான் அவனுடைய வழியை தெரியும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்றாரு, உன்னை தவிர வேற யாருக்கும் அவன் இருதயம் புரியாது. எங்க கொஞ்சம் ஒப்பு கொடுங்க. இந்த சபைய இங்க இருக்கிறவங்களை தவிர என்னால கூட நடத்த முடியாது. ஏன்னா உங்க இருதயத்தை இங்க இருக்கிறவங்க தான் அறிஞ்சிருக்கிறாங்க. மோசேட்ட சொல்றாரு, உன்னை தவிர இவங்களை வேற யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன். அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? நீ எந்த பாதையில நடக்கிறாயோ இதே பாதையில இருக்கிற நபர்கள் ஒரு நாள் உன்கிட்ட வருவாங்க. அப்போ அவங்க இருதயம் உனக்கு தெரியணும், அப்போ அவங்க வலி உனக்கு தெரியணும். நான் பயங்கர ட்ரக் அடிக்டா இருந்து ரட்சிக்கப்பட்டதுனால தாழ்த்தி சொல்றேன், எங்க கூட்டத்துக்கு போனாலும் யாரு தொடப்படுறாங்களோ இல்லையோ, ஏதாவது ஒரு வாலிபன் தொடப்பட்டு சொல்லுவான், நான் ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுத்துட்டேன். அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு நாள் ஞானேஷும் எகிப்தின் வழியாக நடந்து வந்தபடியினால் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிற அவனுடைய இருதயம் எனக்கு புரிந்திருக்கிறது. ஆகவே ஒரு நாள் எகிப்தில் கட்டப்பட்டிருந்த என் கைகளை கொண்டு இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிற அவனை விடுவிப்பது தேவ திட்டம். இன்றைக்கு நீங்க எந்த பாதையில நடக்கிறீங்களோ இதே பாதையில் இருக்கிற ஜனத்திற்கு உன்னை இரட்சகனாய் விடுவிக்கிறவனாய். சபையை இடிக்கிற பவுலை கொண்டு தான் சபையை கட்டினார். கை தட்டணும். கொலை செய்த மோசையை கொண்டு தான் கொலை செய்யாதிருப்பாயாக என்று கைகளை தட்டுங்க. இப்போ நீங்க எந்த பாதையில நடக்கிறீங்களோ இதே பாதையில இருக்கிற ஜனத்திற்கு, கடன் பிரச்சனையில் அகப்பட்டிருக்கிறீங்களா, இதே பிரச்சனையில் அகப்பட்டிருக்கிற ஒரு கூட்டத்தை நீ விடுவிக்க போகிறாய். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய விடுதலை கர்த்தர் சிலரோடு திட்டமாய் பேசுகிறார். நீ எந்த பாதையில நடக்கிறாயோ இதே பாதையில நடக்கிற ஒரு தலைமுறைக்கு உன்னை இரட்சகனாய். ஆமென் சொல்லுங்களே. ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் அந்த இருதயம் இருக்கும். ஒருத்தன் கடன் வாங்கிட்டேன், கடன் வாங்கிட்டேன், வட்டிக்கு கடன் வாங்கிட்டேன், பணம் கொடுக்கணும்னு ஒருத்தன் வந்து அழுதான் வைங்களேன், எனக்கு அந்த வலி தெரியாது, எனக்கு அந்த வலி தெரியாது. ஏன்னா நான் கடன் வாங்கவும் இல்லை, கடன் வாங்கி கடன்காரனுக்கு ஒளிஞ்சு ஓடுனதும் இல்லை. ஆனா கடன் வாங்கி தற்கொலை வரைக்கும் போனவன், கடன் வாங்கி மனுஷ முகம் பார்க்காம ஒளிந்து கிடந்தவன் கிட்ட ஒரு நாள் கர்த்தர் அவனை உயர்த்தி வைக்கும் போது ஒரு அடிமை வந்து சொல்றான், நான் கடன் பட்டுட்டேன். அப்ப இவனுக்கு அவன் இருதயம் தெரியும், அவன் இருதயம் தெரியும். ஒரு நாள் நானும் இப்படித்தானே அடிமையா இருந்தேன், ஒரு நாள் நானும் இந்த பாதையின் வழியே நடந்து வந்தேன்ல. இப்ப எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நன்றி செலுத்த போறீங்களா, முறுமுறுக்க போறீங்களா? என்ன இந்த பாதையில நடத்துறதுக்கு நன்றி. ஏன்னா இப்படி நடந்தாதான் அவங்க இருதயம் நமக்கு புரியும். நீங்க எந்த பாதையில நடக்கிறீங்களோ அதுதான் உங்க ஜெப குறிப்பு. ஒருவேளை இங்க இருக்கிற ஒரு சகோதரி, என் புருஷன் குடிகாரனா இருக்கிறான், என் புருஷன் குடிச்சிட்டு வீட்டில் வந்து பயங்கர கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவர் தெரியப்படுத்துறாரு, இப்படித்தானே ஒவ்வொரு மனைவிமார்களும் புருஷர்களை குறித்து அழுவாங்க.
என் பிள்ளை குடிகாரனா இருக்கிறானேன்னு ஒரு தாயார் அழும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. இப்படித்தானே ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளை குறித்து அழுவாங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்களேன், வலது கரங்களை உயர்த்தி எல்லாரும் எழும்பி நிற்கலாம். தீரப்பிலே நின்றிட சுவரை அடைத்திட தீரப்பிலே நின்றிட சுவரை அடைத்திட பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா? பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா? ஆட்களே இல்லையா? ஒரே ஒரு நிமிஷம். இப்படி ஒரு ஜனமா நான் மாற விரும்புகிறேன். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். மூணு காரியம் ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். எத்தனை பேர் உண்மையா ஆவியானவர் என் மேல அசைவாடணும், அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு, அதை நான் செய்வேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரங்களை உயர்த்தலாம். நீங்க யாரையும் பார்க்க வேண்டாம். அவர் இல்லாம எதையும் செய்து பழகிறாதீங்க. அவர் இல்லாம பாடி பழகாதீங்க. அவர் இல்லாம ஊழியம் செய்து பழகாதீங்க. ஒரு தடவை பழகிட்டோம்னா அப்புறம் அவர் இல்லாமலேயே எல்லாம் செய்யணுங்கிற துணிகரை வந்துடும். நீங்களா ஜெபிக்கணுங்க. அவர் அசைவாடுகிற இடத்துல என்ன பேசினாலும் ஜீவன் பெறும். எனக்கு அது வேணும்பா. அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அவரை என்னை விட்டு நீ போக விட மாட்டேன்னு சொல்றவங்க உண்மையா ஜெபிங்களே.